பஞ்சமான நாட்டுல மக்க வளர்க்க போறேன். நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். கலியேறி கம்மாயாய் எங்க கிழவனுக்கு உடமரம் தான் படுக்க என்னை நாடு பூரா பேரு வாங்க வச்ச என் கலியேறி காலி முனி ஐயா எந்த குதிரப்பா இந்த ஆவரங்காட்டுல உள்ள உன் தங்கச்சி புஷ்பவன நாயையை கூட்டி வர்றேன். எந்த குதிரடா ஓடி வாடா ஆடாத சாமிய என் கலியேறி உடமரத்தான கூப்பிட்டா ஆட நீ ஐயா இறங்காத தெய்வங்கள்ல என் 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்க. கருப்பு நாடு மலையாள நாடு கர்ப்ப அந்த மலையாள நாட்டுல உன்னைய கொண்டனைக்க முடியலப்பா. ஒட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு கீநாடு இறங்கி அந்த அழகு மலைக்காடு எங்க பாட்டையும் படுத்து 30 அருவி மலை சோங்கடா அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேரு வச்ச உண்மையானா கொஞ்ச நேரம் 18 படிய விட்டு இந்த ஆவரங்காட்டு மக்களை காக்க புறப்படுதுரா என் கருப்பே வெள்ள குதிரை. 18ஆம் படி கருப்பா கருப்பு கூட வாடா காளி. ஹல் ஹல் ஹலோ 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 அப்படியே இருக்கட்டும். ஏன் குறைச்ச குன்றம் குன்றம் ரேடியோ திருப்பாச்சத்தி குன்றம் கர்ப்பு ரெடி சார் ரெடி சார் நீலகண்ட சார் ரெடி சார் ஜெயகுலா சார் ரெடி சார் கேமரா வேல்ராஜ் கேமரா ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஜெகஜனனி சுகபானி கல்யாணி ஜெகஜனனி சுகபானி கல்யாணி ஜெகஜனனி சுகபானி கல்யாணி ஜெகஜனனி ஜனனியா ஜனனி வணக்கம்.
பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா பொன்னாசம் முன்னாசம் வச்சுக்கோ நல்ல பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோடு ஒன்னா நீ வச்சுக்கோ நல்ல புள்ளத்தான் உன்னை நீ பெத்துக்கோ டுடே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா குஞ்சால் குண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்கடா போட்டு பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 நெஞ்சில் வச்சு கடிக்கல வசமே அச்சு வெள்ளாதி ரசமே என்னச்சுக்கு ரகசியமே மந்திரன் தந்திர என்ன எந்திர சந்திர என்ன பொண்ணுக்கு பின்னால்தான் நடா கொண்டா கோழிக்கால் கொண்டா குஞ்சால் குண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்கடா போட்டு பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா திகிர்தனா திகிர்தனா தனானா 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 திகிர்தனா திகிர்தனா அண்ணே வேலு கம்பு பார்வை எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க கட்டுடாத தேகம் தம்பி தடதடக்கும் வேகம் மருது கையை வீசி நடந்தா எதிர்காத்து கூட கிளியும் வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க
அனைத்தும் தாண்டி அழியாத புகழாக வாழும் பாண்டி. ஆதார சுதியான உரிமை போரில் தயராமல் நடை ஓட்ட மருது பாண்டி. காளையார் கோவில் அவங்க பேரு சொல்லும், கருங்காத்து அங்க கூட மூச்ச கிள்ளும், சிவகங்க முயல கூட புளிய கொள்ளும், சிறுமுள்ள வாழாகி பகைய வெள்ளும். தாய போல நல்ல மனசு கொண்டவுக, தர்மம் காத்து நல்லா ஆட்சி செஞ்சவுக. ஒன்னா ரெண்டா என்னான்னு சொல்ல சொல்ல கெட்டருவா மீச அண்ணே வேலு பம்பு பார்வு. எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க. வீரத்தின் மழையாக நின்ற பாண்டி, பாசத்தில் மழையாக பெய்த பாண்டி. பாழாரும் தேவர்கள் வணங்கி நிற்கும் பொன்னான தேவருக்கு மூத்த பாண்டி. எவரென்று பாராமல் எல்லோருக்கும் இளவோட்டு பசியாற்றும் மருது பாண்டி. எமை வந்து கையத்தோடு நிற்கும் போதும் எதிர்கொண்டு வரவேற்ற எங்க பாண்டி. தரணி செழிக்க நல்ல ஆட்சி செஞ்சவுக, பரணி பார்வை தூண்டும் வாழ்க்கை வாழ்ந்தவுக. அவங்க பெருமை தீராது தீராது அண்ணே அண்ணே. தருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு. எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க. கட்டுடாத தேகம் தம்பி தட தடக்கு மேகம். மருது கையை வீசி நடந்தா எதிர்காத்து கூட கிளியும். எட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு. எட்டு வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க. குத்து பார்க்க குடியிருக்க அண்ணாச்சி ஏங்க எம்ஜிஆர் ராதாகிருஷ்ணன் வந்துட்டாங்க. வாவ் எம்ஜிஆர் ஒரு பலத்த கைத்தட்டுடன் வரவேற்கலாம். வாவ் அல்லோ அல்லோ புத்துப்பாக்க ஆவரங்காடு புண்ணிய பூமியில புத்துப்பாக்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. களத்து மேட்டுல கம்மாக்கர ஓரத்துல இந்த அவரங்காட்டு மண்ணுல கூத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த விவரம் என்னாச்சு? போடுறா நாடகம் பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அத்தாக்கா, நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா. வார வாரம் 100 காசு ஏறுதா அத்தாக்கா. ஆமானே கூத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த விவரம் உங்களுடைய குலசாமி அருளோடி. நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அண்ணன் தம்பிகளா, அக்கா தங்கச்சிகளா, தாய் தகப்பைங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நன்றி நன்றி. இந்த முன்ன தம்பி இடியப்பம் மயிரெல்லாம் சொல்லவே கூடாது. பள்ளிக்கூடம் படிங்க, இடியப்பம் கொண்டு போ, வாத்தியார் மசுறு மாதிரி பாடம் நடத்துவார். படிக்க என்னத்தா சிரிக்கிறிய தம்பி? கத்தக்கூடாது, சூத்தரிச்சு போங்க. அமைதியா இருங்க தம்பி.
அடுத்து ஒருத்தன் சொல்லி அவன் பேச மாட்டான் கொம்மாலன்றேன். அதில் மெட்ராஸுக்காரனாக இருப்பேன் போல. குன்றம் மைசூர் சூப்பர். சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், நக்கல் பண்ணுறியா? ஓனர் அங்கே இருக்காரா? ஒரு 100 ரூபா ஒன்று நீர் கசி வந்திருக்குமே. எக்கோ வச்சு ஏற்றுங்க சார். ஆவரங்காடு இந்த அகமுடையார் குலங்காக்க வந்த அந்த சாமி எங்க ஆத்தா புஷ்வான நாயகி, அந்த முனியாண்டி, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, மதுரை பாண்டி அரும்பு குறையாம ஆடி வருதா. பெண்கள் ஆடுனா அது சாமி, ஆண்கள் ஆடுனா பீர். தண்ணியை போட்டு ஆடி வர்றாங்க. என்ன சாமின்னு கேட்டா நான் பூச்சி வேற என்ன படுத்துக்கிறேன், சோதிக்கிறேன். குன்றம் எக்கோ ப்ளீஸ், எக்கோ டொங்காஸ். யானை மசுத்த புடுங்கு மேடம். உங்க மயனா மேடம்? அதுக்குள்ள காளி தும்பியை குடிக்க இருக்கா மேடம்? யானை கதை கேட்குறாங்க. இவங்க எப்படி நாடகத்தை கெடுத்து போடுவாங்க? நம்ம 1 மணிக்கு காசு வாங்கிட்டு போறது நல்லது. அமைதியா இருங்கடா. ஹலோ 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 ஹலோ. சொன்ன சொல்லு மாறாது இந்த ஆவரங்காட்டு சாமி. அது ஒரு காலம் இந்த அகமுடையார் வம்சத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த ஆவரங்காட்டு மண்ணுல உள்ள என் புள்ளா போய சாமிடா. இந்த புஷ்வவன நாயகியே இங்க உள்ள முனியாண்டியும் மதுரை மேலமட கம்மாயா, மேலமட கம்மாயா. எந்த மட என் பாண்டிக்கு உகந்த மட பாண்டி முனியா. மேலமட சொந்தமுள்ள வாட்டிய நீ இடமாறி உட்கார்ந்த என் கருப்பாயூரணி காவக்காரன். கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த ஆவரங்காட்டுல உள்ள உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு இந்த கூட்டத்தில எந்த குதிரதா என் மலையாளத்து சாமி, எங்க பெரிய கரும்பு சாமி அருவா புடியருமா. நீ ஆர்ப்பரிக்கும் நீ கீநாட்டு விச்சருமா. எந்த குதிரைய புடிச்சு வர போற? எங்க பெரிய கருப்பு இறங்குனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்ப்பு ஒட்டி வந்த வளத்து மாடு சாயனமுடா. குண்டு கிளியே என் கருப்பனோட தங்கச்சிடா. எங்க ஆத்தா காளி ஆத்தா நீ கோபுர கலசமே. 1000 பனமரத்துல நடுப்பனையில ஓல வெட்டி எங்க ஆத்தாவுக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம். ஆவரங்காட்டுல கொஞ்ச நேரம் விளையாடுவாப்பான். சொன்ன சொல்லும் மாறாது ஆவரங்காட்டுல உள்ள சாமி சொல்வாக்கு தப்பாதும்பா. இந்த அகமுடைய வம்சத்தை காத்த சாமி சொன்ன சொல்லும் மாறுமா. ஆவரங்காட்டு சாமி சொல்வாக்கு தப்பாதும்பா. வாடரே சொன்ன சொல்லும் சொல்வாக்கு தப்பாதுடா. அஞ்சு ஜட பரஜி வர புஷ்பவன நாயகி அழகு ஜட துறனையிட ஓடி வா. எங்க ஆத்தா ரோஜாக்காரிடா. பட்டினியா கிடந்த பிள்ளைகளை வளர்த்தவ எங்க ஆத்தா ரோஜாக்காரி. உனக்கு காளியாத்தா மாரியாத்தா ஏ தீர்த்தக்கர பொன்றாக்கு. இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல எங்க ஆத்தா இறங்கி விளையாட போற வாத்தாய். அருவா புடியருவட்ட நாடு மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய கொண்டனைக்க முடியலாமா. எங்க பெரிய கரும்பு சாமியே கருப்பனோட தங்கச்சி வந்துட்டாடா. தூக்கி வளர்த்த அண்ணனை காணா ஒண்ணு ஒத்தையில உன் தங்கச்சி
உன்னைய காணா முன்னு தேர்றாடா கருப்பு அருவா புடி அருவா கருப்பு தாயமங்கல முத்து மாறி உனக்கு மடப்புறத்தை கலியம்மா உனக்கு எத்தனை பேரு வச்சு கூப்பிட்டாரு எங்க ஆதிகளவே இந்த ஆவரங்காடு இங்க உள்ள ஜாமி ஊரா பொல்லா போய ஜாமிடா கூப்பிட்டது கேட்கலையா ஆவரங்காட்டு முனியாட்டி என் முனிய எனக்கு செஞ்சாவ தூண சாவடாய் உனக்கு செவக்கறி சுட்டானா என் கம்மா கரையா உனக்கு முனியாண்டி பிறகரதான் படுக்கடா கூப்பிட்டது கேட்கலையா வரங்கட்டு முனியாண்டி ஓடிவாயா நீயா தாவுடா வாடா சித்திர மாயத்தில தேரோடும் மதுரையில ராமாஜாதில தேரோட்டும் குதிரையிலே சித்திர மாயத்தில தாவரங்காட்டு கிழவே திரியாடின நாளையில அங்க செத்தகடு அடிச்சிருக்குடா அவரங்காட்டு அகமுடையாய் எங்க கிழவே அடிச்ச செந்தகடு மறுமாட வாடடை வாடா ஓடி வாடா நீ ஆடி இறங்கி வாடா திரையாடி போகும்போது எங்க பாண்டி முனி வண்டிய மறிக்கிற ஏண்டா பாண்டி முனி மறிக்கிற எனக்கு சேர வேண்டிய காணிக்கைய கொடுதான்னு கேட்க என் மேல மட பாண்டி முனி எங்க பாண்டி வந்துட்டான்டா அரும்பு குறையாம வாடடை சுருட்டு வாடா அடிக்கிறடா பாண்டி முடியே ஓடி வாடா பாண்டி முடியையா என் மேல மட ஏகம்மாயடா வாடா என் பாண்டி முனி பாண்டி நீ முனி விளையாட விளையாட ஓடி வாடா ஏ மேளமட ஏ கம்மாயாடா ஏ பாண்டி முனி நீ விளையாட இங்கே ஓடி வாடா என் அண்ணே அண்ணே கலியரு கோடாங்கி ஓடாங்கி என் ஆத்துக்குள்ள மணவள ஆத்துக்குள்ள என மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முன்னே இருக்க பாண்டி சவுக்கையில வாடடே ஓடி வாடா ஏய் 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 சுருட்டு வாடா அடிக்குதுடா வாடா வாடா அவர காட்டுல சாலைய குடி போதாக்காரே துள்ளி வாடா எங்க சாமி ஊரா மக்களை காக்கணும் இன்னையில இருந்து அரும்பு குறையாதுடா அவரங்காட்டுக்கு கர்ப்பு துள்ளி வாடா என் பாண்டி முனி நீ அலற வாடா ஓடி வாடா ஒத்தக்காலு ஜப்பானியா அவனுக்கு வலது கால நொண்டி போய என் நொண்டி சோனையா என் நொண்டி கரும்பு பேக்கரம்பு எங்க மாறு நாட்டு பெரிய கரும்பு ஒத்த காலு சப்பானியா அவனுக்கு ஒரு கால் உண்டியடா சப்பானியே வாடா கலியரி கம்மாயா கலியரி கம்மாயா எங்க கிழவனுக்கு உடம்பரந்தான் பஞ்சு மத்த என் தங்கச்சிதான் நான் மாணவர் பார்த்தா போய் வாரு போய் வாரு என்ன உனக்கு வாங்கி வர என்ன வேணும் உனக்கு வாங்கி வாரு என் மாணவர் அண்ணனே போய் வானே எனக்கு தலைக்கு மல்லியப்பூ எனக்கு கழுத்துக்கு கருகமணி அண்ணே எனக்கு கூறப்பட்டு
செலானே பொழுது இருட்டுதடா கலியரி உடமர அலறுதடா பொழுது இருட்டுதடா கலியரி உடமரத்துல அடைஞ்ச பறவை எல்லாம் அலறுதடா அன்னை முனியன காண முன்ன உன் தங்கச்சி உடமரத்துல மருகுறாடா ஒரு தரண்டிருச்சு உள்ள சிவகங்கை மாவட்டத்துல பேருமோன அவரங்காடு ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு புள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு எமாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு எமாமா நம்ம சாமிகளை பார்க்க தனையலமா போய் ஓடு தந்தனத்தானே ஏலேலோ ஆமா தந்தனத்தானே வாழ சுருட்டுது இந்த ஆவரங்காட்டு அகமுடையா வளர்த்த மாடி வலது கொம்ப சாக்கி முடா இடுப்பு முறுக்கு முடா எங்க சேர்வார்மையா வளர்த்தாகால இடது கொம்ப சாக்கி முடா புடிச்ச எதிரிக்கு குத்து விழுகுமுடா இது சின்ன மருது பெரிய மருது கால எங்க காளையார் கோயிலாண்ட எங்க சிவகங்கை வீரமங்க வேலு நாச்சியாய் வாழ சுருட்டுதுடா தந்தனத்தானே ஏலேலோ தானே என் தந்தனத்தானே ஏலேலோ கருவு ஓடு உடவாடா காளிமுனியை கூட வாடா கொண்டாட சாமி பாட்டு படிச்சு முடிந்தவனே யானை கதைன்றேன் கருப்பு சாமிக்கே யானை கதை கட்டாங்க பாரு இவன் தாண்டா டிரைவர் ப்ளீஸ் ப்ரோ அமைதியா இருங்க ப்ளீஸ் என் பெரிய தம்பி எல்லாம் சின்ன பையில சொல்லுங்க போ நல்லா இருக்கு ஏன்னா நேற்று நீங்கள் ஆடலும் பாடல கத்தலாம் டவுசரை கூட முண்டை கொண்டே கூட நிற்கலாம் அது பாட்டு போட்டு ஆடுவாங்க இது அப்படி கிடையாது பேசக்கூடிய வார்த்தையும் பாடக்கூடிய இந்த சொல்லுகளும் கேட்டாத்தான் மக்களுக்கு புரியும் என் அன்புக்குரிய தம்பிகள் எல்லாம் வருங்காலத்தில் பெரிய படிப்பு படித்து பெரிய ஆளுகளாக வரணும் நீங்கள் எல்லாம் என் தம்பியெல்லாம் கோச்சுக்கிறாது எப்போ அமைதியாக இருங்கப்போ பாசம் மயிர் பாசம் என்ன பாசம் வச்சு எவனாவது யானை கதை அப்புறம் டொங்காசு கதை கேட்குறான்டாவன் அப்போ வாங்க போ பெரிய ஊரில் வாங்க நடிகர்களுக்கு பொன்னாடை ஊற்றி விடுங்க எல்லாத்துக்கும் இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் இந்த ஆவரங்காடு கிராமத்தார் சார்பாக கைதட்டலாம். இங்கே மிருதங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வளரியரும் பரம்பரை இந்த அகமுடையார் வம்சத்திலே பிறந்து உலகத்திலே நம்பர் 1 மிருதங்க சக்கரவர்த்தியாக வள வரக்கூடிய தோப்பூர் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவம் கைதட்டலாம். ஆல்ரவுண்ட் எடுத்து கொண்டிருக்கும் பிஆர்ஸ் கண்ட்ரேட் மயன் எடுத்து பேசுனீங்கன்னா உளுந்தோட வாங்கி தர மாட்டேன். எங்கள் அண்ணன் ஆல்ரவுண்ட் மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார். தாளம் எடுத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் புதுகை நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற காடமங்கலம் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தம்பி தினா யூடியூப் சேனல் வாங்க யாராவது ஒளிபொலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திருப்பாச்சேத்தி பகுதிக்கு பேரும் புகழும் சேர்த்து கொண்டிருக்கின்ற சரி குன்றம் இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான். எங்கே குன்றம் மை செட்டு இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன். அவர்கிட்ட கைமாத்து வாங்கியிருக்கேன். என்னப்பா குன்றம் மை செட்டு உரிமையாளருக்கு பொன்னாடி பார்த்து அம்பளிப்பு என்னடா அது 1வது பய மாதிரி அடிச்சு எழுதிருக்கீங்க. அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு
ஆவரங்காடு ஏ செல்லமுத்து, ஆவரங்காடு போசு விஜி, காவல்துறை, அன்பு உறவுகள் எல்லாரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி தயவு செய்து இந்த பாடலை பாடவும். 1001 நன்றி புறவோ. எம்மதமும் சம்மதம். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, மேடைக்கு வாங்க ஐயா. எங்கிட்டு இருந்தாலும் வரவுமா? அப்போ வரலையா? அப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவோமா? வருவாங்க. நீ பெரியாள் நான் பெரியாள்னு சொல்கிறோம். எல்லையை காக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தான் பெரியாள். அவர்கள் எல்லையை காக்காட்டா வெளிநாட்டுக்காரன் நம்மளை இதில் சுட்டிருப்பேன், வெதரில். எனக்கு போடுங்க. இப்போ நான் கருதண்டி ஓனரா. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. பத்தாண்டுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கிறேன். எதுக்கு வந்தேன்னு கூட கேட்பாங்க. வெதநெல் வாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அழைத்து வந்தார் வைரம்பட்டி அன்பு மாமா வைரமணி ராஜ நடிகர். இந்த புண்ணிய பூமிக்கு அழைத்து வந்தார். மீண்டும் இந்த மேடைக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மறக்க முடியாத கிராமம் சிவகங்கை சீமை என்றால் அங்கே ஆவரங்காடு என்றால் தனி பெருமை உண்டு. என் அன்பு உறவுகள், மாமன்னர் மருது சகோதரருடைய அன்பு வாரிசுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது ஆவரங்காடு கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன். காடமங்கலம் யூடியூப் சேனல் முருகன் அவர்களுக்கு இப்பொழுது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். உன் தொல்லையை போட்டு போய் கொடு அவனுக்கு. அவன் துண்டவே முண்டை நீதான் வாங்க வந்த. ஹலோ ஹலோ. எனது சார்பாகவும் வீரத்தின் விளைநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆவரங்காடு கிராமத்தின் சார்பாகவும் நமது எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் திரைப்பட நடிகர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அவருடைய அன்பாலயத்திற்கு என்னால் முடிந்த சிறு உதவி. தம்பி 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 திரும்பி பார்க்காம போகிறேன். எனக்கு என்ன 30 சொல்லலையா? ஐயா பிரிஸ் கம்முன்றங்க ப்ரோ. அமைதி ப்ரோ. உங்கள் பேர்? அபிமன்யு. ஆவரங்காட்டு அன்பு இளைய சமுதாயம் என் தம்பிகள் சார்பாக எனக்கு பொன்னாடை போற்றி 500 ரூபா கொடுத்த ரொம்ப நன்றி. ஒரு 100 ரூபா இருக்குமாப்பா? ஒரு 100 ரூபா மட்டும். என்ன சித்தப்பா? சித்தப்பா சித்தப்பு தலக்கு என்ன சரக்கு அடிச்ச தாயிலே தலை வீச்சம் தாங்க முடியலையே. சுச்சா லொல்லா அவரங்காடு ஆண்டி ஜாமி சித்தப்பு குசு ஒட்டையில பொன்னாடிய போத்தி என் தம்பி எல்லாம் எதுக்கு தேப்படி சிரிக்கிறா இல்லையே? சிரிக்கன் ஐயா சேச்சி போயிருக்காயா? பெரிய பக்கெட்டில் இவங்க அள்ளி கொண்டு இந்த ஊர்நிலை கொட்ட முடியுமா? பாடா படு. நான் பொண்டாட்டியாடா முண்டை. ஐயா பெரிய தம்பியெல்லாம் சொல்லுங்கப்பா. அவங்கள சொல்ல சொன்னால் ஒரே கத்துதே. ஓ அமைதி. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்கள் அன்புக்கு ஈடு செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று செய்ய முடியும். அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு இரவு வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாட்டை பாடிட்டு பிறகு சப்செட்டு போவோம். எக்கோ வச்சு சார் போய்ங்க. குன்றம் குன்றம் குன்றம். ஹலோ ஹலோ காட்டு வள்ளி போற பொண்ணு கவளம் படாத காட்டு புலி உன்னைய வழிமறிக்கும் கலங்கி நிற்காத ஆவரங்காடு அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா சிவகங்கை மாவட்டத்துல ஆவரங்காடு பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வள்ளி போற உன்னை கவலம் படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத
ஆவரங்காடு பேரு சொன்னா புலி போதங்க பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி போதங்க பாரு ஆவரங்காடு பேரு சொன்னா புலி போதங்க பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா குளம் நடங்க பாரு ஆவரங்காடு பேரு சொன்னா புலி போதங்க பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி போதங்க பாரு ஆமா சேர்வாரம் பேரு சொன்னா புலி போதங்க பாரு ஆமா வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்னா புலி போதங்க பாரு மொத்தத்துல முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி போதங்க பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி போதங்க பாரு கைதட்டின என் தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அறிவு சார்ந்த பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் அறிவாளி என்று உலகத்துக்கு தெரியும். உலகத்திலே வீரத்துக்கும் பாசத்துக்கும் பேர் போன நாடு என்றால் இந்த தமிழ்நாடை தவிர யாருமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தா தமிழனோட அதிகமாக பானிபூரி ஓர வந்தே இருக்கேன். கே பையான்றேன். கடைசியில் பார்த்தா நம்மால குண்டியில் கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிடுறேன். ஏய் ஓயெல்லாம் சொல்லக்கூடாது மயிர்மேனே. பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க மாட்டான். இங்கே ஏய் ஓய் யாராவது ஒரு தம்பிங்க அவன் மாடு புடிமாடு அவ்வளோதான். மூத்தருக்கு வந்தியா அடே பேர் போன இந்த ஆவரங்காட்டு பயம்னா என்னன்னு தெரியாது. வாடா யாராவது ஒரு பயவா தம்பி நீங்கள் போங்க தம்பி அரைஞ்சு விடுவேன். அடுத்தடுத்து வர்ற பெரிய வெள்ளல்லி மையன் என்ன திங்கிற கப்பலிங்க பப்புளுக்கான வரைக்கும் வந்துட்டியா? திருவள்ளுவர் யார்? பொலந்து ஓச்சு நம்ம தாத்தா. கைதட்டலாம். தாத்தா திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதினார் தம்பி? இங்கிருந்து வந்தவன் அவன் தான் அறிவாளி. 200 குறள். எவ்வளோப்பா? 200. ஆமாம். அதுக்கப்புறம் அவர் கை கடுத்துருச்சு. அப்புறம் போய் தொண்டியில் போய் குருசாமி வீட்டில் போய் எழுதிட்டு வந்தார். திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதினார் தம்பி? தண்ணியில் ஊற வச்சு அடிப்பேன். அவன் பரவாயில்ல 200 10ன்டாண்டா. எல்லாரும் அமைதியா இருங்க ப்ரோ. இது அறிவுக்கு வேலை. அவனை இந்த மேடைகளை ஏற்றி நான் அசிங்கப்படுத்தவில்லை. இவன் அறிவை நான் சோதிக்கிறேன். பிற்காலத்தில் பெரிய ஆளா வருவேன். அந்த தலப்பா எடுங்க. எடுக்க மாட்டேன். அப்படியே இருக்கட்டும். என்ன தம்பி வெதர பிடிச்சிக்கிட்டே இருக்க? என்ன இந்த வெதர்னா கொட்டையானே? ஏன் அவன்கிட்ட சூம்பி பாரு. கவுச்சி முண்டை. சீ கிடையாது எல்லாரும். ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லு. அகரம் ஒரு எழுத்தெல்லாம். அவ்வளவுதான். நக்கல் பண்றான்டா அவன். எதுவும் சொல்ல வேணாம். உங்க அப்பா பேரு ஐயப்பன். ஐயப்பன். அம்மா பேரு அங்கலேஸ்வரி. உங்களுக்கு எப்ப கல்யாணம்?
கலை இவன் முணுமுணுன்னு இருக்கான்டா. யார் மைண்டாவன்? டேய் தம்பி மைனே பேசாமறா. நீங்க படிச்சுட்டு என்ன ஆவீங்க? ஆர்மி. அட்டேஷன். ஆர்மிக்கு போகும்போது துப்பாக்கி பிடிச்சிட்டு பப்ளிக் மெல்லுங்க புழு புழுன்னு இருக்கும். வாழ்த்துக்கள். இவன் அறிவு சார்ந்த பிள்ளையா வருவான். ஏனென்றால் இவன் மனதிலே அந்த வீரம் குறையவில்லை. நாட்டுப்பற்று இருக்கிறது. சின்ன வயதில் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இதே ஆவரங்காட்டிலே நீ பெரிய இராணுவ அதிகாரியா வரும்பொழுது இந்த எம்கேஆருக்கு வயசாயிரும். அப்போ வரும்போது ஒருவேளை சோறு போடுவீங்களா அதிகாரி ஐயா? கரிசோரே போடுவேன். அவன் சிறு வயதிலே மேடைக்கு ஏறினாலும் அவன் அறிவு பெரியது. சோறு போடுவேன்னு தான் கேட்டேன். கறிச்சோரே போடுன்னு சொல்கிறேன். அவன் பெரிய பெரிய லெவலில் வருவேன். கைதட்டு கொடுக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடி பேசினானே இந்த சூத்துவத்தி பயமே, அவன் பெரிய டொங்காசா வருவான் என்று தெரியும். என்ன பிள்ளை வளர்க்குற? யார் மையன்தா? எப்போ ஓ மையனாத்தா? சிச்சுக்கு வெக்கம் இல்லாமல் அவன் அப்பையிலேருந்து யானை டொங்காசு கதை கேட்குறேன். ஏண்டா பயமுறுத்துற? எதுக்குறேன்? எத்தனை நாடகம் இதே ஆவரங்காடு மண்ணிலே நீங்கள் நடத்திருப்பீங்க. ஆனால் ஏன் நாடகத்தில் தான் இந்த கசகசப்பெல்லாம் இருக்கும். மற்ற நாடகத்தில் எல்லாம் என் தம்பிகள் எல்லாம் முன்னாடி உட்காருவதில்லை. என் அன்புக்காக நான் பெரிதாக நேசிப்பது என்னுடைய தம்பிகள் தான். என் தம்பிகள் எல்லாம் பெரிய லெவலில் வரணும் என்று அனுதினமும் சாமியில் கும்பிட்றேன். என் சின்ன தம்பிகள் எல்லாம் என் குழந்தை இல்லை. இவங்க சிவாஜி கணேசனை மெஞ்சிட்டாங்க நடிப்பில். கண்ணீர் உடனே ஒருத்தன் குச்சியை போட்டுக்கிட்டு இப்படி இப்படி பண்ணுறான்டா. என்னை பாடாப்படுத்துகிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேண்டாலும் வாழலாம். உலகத்திலே 10 மாதம் சுமந்தெடுத்த பெற்ற தாய் தான் முதல் தெய்வம் என்று சொல்லுகிறேன். என் தாய்மார் அம்மா பூரா அம்மா சொல்கிறத கேட்டுட்டு தானே ஹோம்ஒர்க்கே எழுதுவார். பெத்த தாயே நோத்தாங்கம்மான்றாங்க. பெத்த தாய் போன் அடிக்கி ஆவரங்காட்டிலேருந்து மானாமலை இருக்க மயனுக்கு போன் அடிக்குது. வரும்போது பால் பாயிட்டு வாங்கிட்டு விடான்னு. மயன் ஒரே வார்த்தையை சொல்லுவேன். என்ன பால் பாயிட்டு? வர காப்பி போட்டு கொடு. உங்கள் அப்பாவுக்கு முடியலப்பா, அவனை அடித்து கொள்ளுமா. எதுக்கு? இதே லவ்வர் ஃபோன் அடிக்கட்டும். ஏன் அஜய் களி பேண்ட்டுக்குள்ளே சட்டியே போட்டிருக்க மாட்டேன், ஏற்றி விடுவேன். உடனே கேட்பேன், என்ன சுமித்தா? ஏன் அஜய் எங்கள் வீட்டில் பால் இல்லைடா, மாட்டே கொண்டு வந்து கறப்பேன். உனக்கா மடுவே அறுத்துட்டு வருவேன். வெறும் மடுவை எடுத்துகிட்டு வந்து கருப்புறன்னு கறப்பேன். காதலிக்கு உள்ள அன்பு நம்மளை சுமந்தவளுக்கு இல்லை என்பது வருத்தம். கைதட்டலாம் தம்பி. தம்பி எது கைதட்டின? லவ்வருக்கா அம்மாவுக்கா? அவன் மூத்திரத்தை குடி. பட் உப்பு கைக்கும்னே. லேசா மண்டபல்லமும் கிராம்பு சேர்த்துக்க. உன் கொஸ்டினுக்கு அளவே இல்லை. மூத்திரத்தை குடினா உப்பு கைக்குமா? அவன் உனக்காக ஃபில்ட்ரு பண்ணி தருவான். 1 லிட்டர் மூத்திரம் 800 ரூபாய். அதில் போத வருமானே. ஆனால் எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒன்றுக்குள்ளே போத வரும் என்றால் எல்லாரும் புனலையும் கேனையும் தொங்க விடுவான். எவனும் ஒன்றுக்கு இருக்க முடியாது. ஹலோ அழகர் ஒன்றுக்கு இருக்கிறேன் எங்கேயா கம்பாக்கறல ஓடுறா வேமா ஓடுறா போய் பிடிச்சிட்டு வா. ஆல்ரெடி அவங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போலனே. நம்ம என்ன பண்ண அந்த காலத்தில் எருக்கஞ்செடி இருக்குல்ல, அது பட்டு போயிருக்கு. என்னப்பா அந்த பட்டு போன எருக்கஞ்செடியை ஒடிச்சுக்கிட்டு அதை பீடி மாதிரி பற்ற வச்சு இழுத்த சந்ததிகள் நம்ம தான். இன்னும் நம்புகிறாங்களே சில பேர். நிலாவில் ஔவையார் வடை சுடுதுன்னு. இவங்க கொஞ்சம் மாறிட்டாங்க, பொங்க வைக்குதான். தம்பி அமைதியாக இருங்க தம்பி. தம்பி வே இங்கே வந்து படுவேன். இங்கே படு, லேசாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்றேன். எங்கே ஏறி உட்காடுறேன். அமைதியாக இருங்க ப்ரோ. பாடத்தை கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் தம்பி, நடிகர்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஊருக்கு தகுந்தது மாதிரி கூத்தாடுனீங்கன்னா உங்கள் வீட்டில் உலை எறியும், இல்லைன்னா எல்லாரும் ஜூம்பிட்டு தெரிய வேண்டியது. இதே உண்மை. என் தம்பி அனுபவம் பேசுறியா? ஏன்டா வந்தவனுக்கு கைதிட்டியாடா? யானை கதை. அமைதியாக இருங்க. என்னப்பா 50 ரூபா வரைக்கும் வந்துட்டேன். யார் பார்த்த வேலை 50 ரூபா? யார் அந்த தங்கம்? இந்த 500 ரூபா தரேன், நீ வீட்டுக்கு போ. இந்த காலத்தில் என்ன ப்ரோ 50 ரூபா? என்ன இதை போய் அப்போ நீங்கள் 50 ரூபா விடுங்க, சரியாக இருக்கும்.
ஏ விஜயராஜா இல்லை மேலப்படாத விஜயராஜாவாடா, அவன் என் கூட படிச்சேன்ப்பா, அவன்கிட்ட போய் அந்த காசை கொடுங்கப்பா. நண்பா நியூ ராஜா ரேடியோஸ் மேலப்படாத விஜயராஜா என் நண்பன். நானும் அவனை பள்ளிக்கூடத்தில் படித்தான். அவன் கண்ணு மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்காது. நண்பன்டா. யாரு? உங்களுக்கு நண்பன்டா. போலீஸில் சொல்லிடுவேன் கணேஷ் பேல ஓட்டுறேன்னு. ஆத்தி ஒழுக்கமா பேசிக்க. ஒரு பாட்டு பாடுவோமா? பாடுங்கண்ணே. யானை கதை, யானை கதை. அப்போ எவனும் படிக்கலப்பா. இந்த யானை கதை மட்டும் இப்படி கத்துறாங்க. வீட்டு படம்னா போய் காய்ச்சல் வளர்ந்து படுத்துக்கிறாங்க. எக்கோ குறைங்க. நீனு எச்சு புத்தியாத்தே இருப்ப போலைய. யானை கதை சொல்லும்போது ஏன்ற என்ன அமைதி அமைதி. யானை கதை சொல்ல போறேன். ஒரு யானை தான் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு. மானாமதுரை பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. தம்பி இந்த கதை வந்து நல்லா ஊத்து ஊறும், ரத்தோட்டம் சீராகும். என்னை எந்த நிலைமைக்கு விட்டுருக்காங்க. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு அப்துல் கலாம் ஐயா வரலாறு சொல்லுங்க, மருது சகர வரலாறு சொல்லணும்னா பரவாயில்ல. யானை கதைன்ட்டேன் என் பெரிய தம்பிகளுக்காக. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மை குறையக்கூடாது. நாடுங்கள் சித்த மருத்துவ சாலை. என் தம்பிகளுக்காக நான் முண்டமாத்தே மேடைக்கு வரல. அந்த சம்பவம் எப்போனே நடக்கும்? நான் வந்தால் பூரா செருப்பு தெரிவாங்க. சத்தியபிரியா வர சொல்லு, கல்யாணத்தெல்லாம் இடிச்சிருவாங்க. இடிச்சு அந்த பிள்ளை கப்ளிங்கெல்லாம் கடிச்சு கொண்டுருவாங்க. எத்த ஆடல் பாடலாம் எப்படி நடந்துச்சோ. ஒரு வீடியோ பார்த்து மேலே ஏறி 4 பேர் ஆடுறேன். ஆனால் அந்த பிள்ளைய அசந்துச்சு ஆடல் பாடல பிள்ளைய கம்பு கொட்டு மசூர்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. பிடிக்கிட்டு போய் அங்கே அந்த பிள்ளை மசூர்னு தாயத்தை செஞ்சு போட்டுக்குருவேன். உலகம் அப்படி இருக்குல்ல. யானை கதை ரெடி தம்பி. நீங்கள் கேட்கக்கூடாதா? ஹாய் லூசு யானை இரு தம்பி. உடனே நீ டொங்காசு போகிற மாதிரி தான் சொல்லுவேன். யானை மானாமதை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிருச்சு. எல்லாம் கவனிங்க. மழை பெய்யுது. மழை பெஞ்சா மானாமதுரை அந்த வடை ஓடுற கடைக்குள்ளேருந்து ஒரு எலி பிட்டுப்படம் அதிகமாக பார்ப்பேன் போடா. அந்த எலி 50 கிராம் யானையை பார்த்துருச்சு. யானைக்கு வெரி லாங் கப்ளிங், பெரிதாக கப்ளிங். யானைகிட்ட மெதுவாக போகுது இந்த எலி. புதுசாக இருக்கீங்க, உங்களை நான் லவ் பண்ணுறேன். ஒரு நாள் உங்கள் ரீப்பரில் ட்ரில் போட்டுக்கிறேன். யானை ஏன் பாரு இந்த தண்டின்றான்டா. இருங்க ப்ரோ. யானை வெறிச்சு ஓடிடும். அப்புறம் மறுபடியும் 1 வாரம் ஆகும். எலி போய் கேட்குது, ப்ளீஸ். எலி ஒன்று கேட்டுச்சு. யானை காலில் விழுந்து, எனக்கா ஒரு வாரிசு பெற்று கொடு. யானை சொன்னிச்சு, வாரிசு உனக்காக? கமான் பிரியா தான் கடை கப்ளிங். நாளைக்கு வந்து 100 நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணி விடு. ஆனால் பஸ் ஸ்டாண்டிலே அதுகள் உடலுறவு கொள்ளவில்லை. ஏன்? டவுன் பஸ் டயரே உள்ளே விட்டுருவேன். அவுட்ரு. ஆவரங்காடு அவுட்ரு. தென்னந்தோப்பு, முனியாண்டி தோப்பு அடித்து விட்டு போயிட்டே இருப்போம். யானை வாமாப்பில் இருக்குது. கப்ளிங்கில் ஸ்வீட் வச்சுருக்கு. அவங்க நினைக்கிறாங்க அதில் என்ன ஸ்வீட்? லாலா கடை லட்டு. எலி மாமா வந்துட்டாரு என் வீட்டில். மியூசிக் பெரிய அனிருத்து புளுத்தி. அனிருத்து இழுத்தின். யானை வெயிட்டில் இருக்கு. எலி சுற்றி சுற்றி பார்க்குது. முண்டைக்கு மாலை கண்ணு.